வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் இலங்கையிலிருந்து வெளிவந்த மிக முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். அந்த வருகை தொடர்பான பல சாதக பாதக விமர்சனங்கள் வெளியிடப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு மிக முக்கியமான விடயத்தை பதிவு செய்திருக்கின்றார். அவருடைய கருத்து தொடர்பாக பார்க்கிற போது யாழ்ப்பாணம் வருகை தந்த ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார திசாநாயக்க செம்மணியை பார்வையிடாமல் சென்றது பௌத்த சிங்கள பேரினவாத ஆட்சியின் வடிவமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லித்தான் சொல்லியிருக்கின்றார். மேலும் பல விடயங்களை ஜனாதிபதியினுடைய வருகை தொடர்பில் சொல்லியிருக்கின்றார். அதாவது இந்த 70 வருடங்களாக ஆட்சி செய்த அரசாங்கங்கள் எதை செய்தார்களோ அதைத்தான் இந்த ஜேவிபி என்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் பின்பற்றி வருவதாக கூறியிருக்கின்றார். இலங்கை தீவில் தமிழருக்கு நீதி இல்லை என்பதை ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார திசாநாயக்கவும் யாழ் விஜயத்தின் மூடாக உறுதிப்படுத்தி இருப்பதாக கூறியிருக்கின்றார். ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார திசாநாயக்க செம்மணிக்கு வருவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் அவ்வாறு அவர் வரணும் என்று சொல்லி சொன்னால் நீதிமன்றத்தில் அறிவித்தலை கொடுக்க வேண்டும். அப்படியான அறிவித்தலும் இடம்பெறவில்லை. அதே நேரத்தில் அது முன்கூட்டியே திட்டமிட்டப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது, செம்மணிக்கு போகக்கூடாது என்று சொல்லி. எனவே அதன் அடிப்படையில் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வருகை தந்து சென்றிருக்கின்றார். இப்படிப்பட்ட அரசாங்கத்தின் தலைவராக இருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமாரவிற்கு எம்மில் சிலர் செம்மணி விவகாரத்தில் நீதி நிலைநாட்ட உதவ வேண்டும் என கடிதம் எழுதுவது முட்டாள்தனமான செயல்பாடு என தற்போது விளங்கியிருக்கும். ஆகவே தமிழர் பகுதியில் நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைகள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு செல்வதே தீர்வுக்கு வழிவகுக்கும் என தெரிவித்திருக்கின்றார். ஆனால் செம்மணி புதைக்குழி விவகாரத்தை திசை திருப்பி அதனை மூடி மறைப்பதற்காகவே ஜனாதிபதி வடக்கிற்கு வந்துள்ளார் என வெளியாகும் தகவல்களை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அடியோடு நிராகரித்திருக்கின்றார். வடக்கில் உள்ள புதைக்குழி மூடி மறைப்பதற்காகவே யாழ்ப்பாணத்திற்கு வந்து அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஜனாதிபதி ஆரம்பித்து வைக்கின்றார் என்று ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். செம்மணி மனித புதைக்குழியை தோண்டுவதற்கு நிதி ஒதுக்கியது யார்? ஸ்கேன் இயந்திரம் கொண்டு வந்தது யார்? புதைக்குழியை பாதுகாப்பதற்கு இரவு நேரங்களில் காவலாளிகளை போட்டிருப்பது யார்? இவற்றையெல்லாம் எமது அரசாங்கமே செய்கிறது. இது தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும். இது தொடர்பான உறுதிமொழியை கூட எமது ஜனாதிபதியே வழங்கியுள்ளார். இனிமேலும் தமிழ் மக்களுக்கு இப்படியான அரசியல்வாதிகளினால் தண்ணி காட்ட முடியாது. தமிழ் மக்கள் அவர்களை நிராகரித்து விட்டனர். இதனால்தான் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் குப்பைகளை எல்லாம் கூட்டி சேர்த்தனர். துரோகிகள் என விமர்சிக்கப்பட்டவர்களுடன் கூட கூட்டு சேர்ந்தனர். ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து எதிர்வரும் 23ஆம் தேதி ஒரு வருடமாகின்றது. பொருளாதார சவால்கள் உள்ளன. அவற்றை வெற்றிகரமாக எதிர்கொண்டால்தான் அபிவிருத்திகளை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி வருகின்றோம். எமக்கு எதிராக மக்கள் மத்தியில் கருத்துக்கள் விதைக்கப்படலாம். ஆனால் உண்மை என்ன என்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள். எங்களுக்கான ஆதரவை மென்மேலும் வெளிப்படுத்துவார்கள் என்று சந்திரசேகர் தெரிவித்தார். இவ்வாறாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கின்ற போது தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் சர்ச்சைக்குரிய கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அதாவது செம்மணியை பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை என்று இளங்குமரன் எம்பி கூறியிருக்கின்றார். இந்த கருத்து தற்போது விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது. ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார திசாநாயக்க அன்றைய தினம் கச்சதீவுக்கு சென்றிருந்தார். உண்மையாகவே வேலைப்பளி இருந்தது என்று தெரிவித்தார். எதிர்காலத்தில் ஜனாதிபதி செம்மணியை பார்வையிட வருவதாக இளங்குமரன் தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் செம்மணி போன்று இனிவரும் காலங்களில் இடம்பெறாமல் பார்த்துக் கொள்வதற்கு நீதியை பெற்றுக்கொள்வது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் பூரணமாக ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுக்கிறது என்றும் அதனூடாக நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்றும் தெரிவித்தார். இதே வழியில் செம்மணியை பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை, அதற்கான நிதியை அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும் என்று இளங்குமரன் எம்பி கூறியிருக்கின்றார். இந்த ஒரு கருத்து தான் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இதே வழியில் ஊழல் மோசடியில் ஈடுபட்டுள்ள அரசியல்வாதிகளுக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கும் வழக்குகள் மற்றும் அவர்களுடைய பெயர்கள் உள்ளிட்ட விவரங்களை தேசிய மக்கள் சக்தி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் நிபுண ஆராய்ச்சி வெளியிட்டிருக்கின்றார். தொலைக்காட்சி அரசியல் விவாத நிகழ்ச்சி ஒன்றின் போது குறித்த பட்டியலை அவர் வாசித்து காட்டியுள்ளார். பட்டியலில் குறிப்பிட்டுள்ள அரசியல்வாதிகளின் பெயர்களாக மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான
நாமல் ராஜபக்ஷவிற்கு 6 வழக்குகளும், முன்னாள் அமைச்சரான பசில் ராஜபக்ஷவிற்கு 7 வழக்குகளும் உள்ளது. ஜோசித ராஜபக்ஷ, டேசி ஃபுரஸ், முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ, சிரந்த் ராஜபக்ஷ, நிஷாந்த விக்ரமசிங்க, முன்னாள் பிரதி அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன், பிரசன்ன ரணவீர, நகரசபை உறுப்பினர் மெல்ரோய் உள்ளிட்ட பலருடைய பட்டியலை அவர் வாசித்து காட்டியிருக்கின்றார். ஊழல் குற்றச்சாட்டுகளில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர்களுக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.